வேத பாடம் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிப்பதும், அதே போல வேதாகமத்தில் இருந்து போதனை சபையிலே கொடுக்கப்படுகிற வேத பாடத்தையும் கேட்பது நல்லது. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் பைபிள் ஸ்டடியே இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் பைபிளை பற்றி ஸ்டடியும் கிடையாது, போதிக்கிறவங்களும் கிடையாது. இப்படி இருந்த காலத்தில் ஜனங்கள் பைபிளில் என்ன சொல்லியிருக்குங்கிறதே கேட்க முடியாமல் போயிட்டு படிக்காமல் போயிட்டாங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னா, நாட்டுக்கு நிறைய சிங்கம் வந்துச்சு, எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சு. அப்போ சமாரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஆபத்து வந்தபோது, இது ஏன் இப்படி சிங்கம் வந்து கடிக்குது? அப்போது அடிமைத்தனத்தில் இருக்கிற அசீரியாவில் அடிமைத்தனத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் சொன்னாங்க, அங்கே இப்போ பைபிள் ஸ்டடி கிடையாது, பைபிள் ஸ்டடி நடத்த ஆள் அனுப்புங்க, சிங்கம்லாம் இனி நினைச்சியாது வராது. நான் கதை சொல்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் அந்த பைபிள் ஸ்டடியினுடைய முக்கியத்துவத்தை ஒன்று பார்த்துடலாமா? போதித்தல், போதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அசீரிய ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள். அசீரிய ராஜா சொல்றான், இப்போ உங்க நாட்டிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட ஆசாரியர்கள் கூட இங்கே கொண்டு வரப்பட்டு விட்டார்கள். அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு, அந்த பாஸ்டர் அங்க குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன். அந்த பாஸ்டர் போய் அந்த தேசத்துல அந்த தேசத்தினுடைய தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளையிட்டான். 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா? அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றினான். தேவனுடைய தேசத்துல சமாரியாவின் பட்டணங்களில இருந்தவங்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டு வேற நாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டு அங்க உட்கார வச்சான். அதான் அங்க நடக்கிறது சொல்லப்பட்டு குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு, இந்த அந்நிய தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களுடைய தேசத்தை சொந்தமாக கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் அந்த தேசத்துல என்ன இல்லாம போயிட்டுனா தெய்வ பயமே இல்லாம போயிட்டு. ஆண்டவரை பற்றி சொல்லவும் போதிக்கவும் ஆள் இருந்தா தானே தெய்வ பயம் இருக்கும். அங்க இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு தெய்வ பயமே இல்லாமல் போயிட்டு கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். ஆமா, பைபிள் ஸ்டடி இல்லாதனால சிங்கங்கள் வந்தன. பைபிள் ஸ்டடி இல்லாததுனாலே சிங்கங்கள் வந்தன. ஒழுங்கா பைபிளை படிச்சிருந்தா சிங்கம் வந்திருக்காது. ஒழுங்கா பைபிள் படிச்சிருந்தா ராத்திரி தூங்கும் போது சிங்கம் வராது. பார்க்குது, ஐயோ சிங்கமா. ஆமா, அந்த தேசத்துல அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கல, போதிக்கிறவர்கள் இல்லை, வசனத்தை படிக்க வாய்ப்பில்லை அவங்களுக்கு. அதனால இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதனால தேவன் என்ன அனுப்பினார் என்றால் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அவர்களில் சிலரை அந்த சிங்கங்கள் கொன்று போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசீரிய ராஜாவை நோக்கி, இந்த செய்தி அசீரிய ராஜாவுக்கு போகுது, ராஜா எங்களெல்லாம் இந்த நாட்டில் கொண்டு வச்சிங்க, நல்ல நாடு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்கு, சும்மா காலியா கிடக்கு, நீங்க போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க, வந்தோம், எல்லாம் இருக்கதான் செஞ்சிச்சு. ஆனா இங்க ஒரே சிங்கமா வருது. எப்படிதான் இந்த மக்கள் இருந்தாங்களோ தெரியல. இந்த மக்கள் ஒழுங்கா பைபிளை படிச்சிருந்தாங்க, சிங்கெல்லாம் காட்டுல இருந்துச்சு. இவங்க ஒழுங்கா வேதத்தை படித்து இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள், தேவனுடைய பிரமாணங்களை அறிந்திருந்தார்கள். ஆண்டவர் சிங்கத்தை அனுப்பவில்லை. ஆனா இப்பொழுது வந்திருக்கிற இவர்களுக்குள் போதிக்கத்தக்க ஒருவனும் இல்லை, வேத பாடமும் இல்லை, படிப்பினையும் இல்லை, வேதமும் இல்லை. இப்படி இருந்த போதுதான் சிங்கங்கள் வந்தது. ராஜா அதற்கு அசீரிய ராஜா ஜனங்கள் அசீரிய ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால், அந்த ஜனங்கள் தெய்வீக காரியத்தை அறியவில்லை. அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, பைபிள் இருந்து பாடம் நடத்தல, சண்டே ஸ்கூல் கிடையாது, பைபிள் ஸ்டடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கிறது
அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த பைபிள் ஸ்டடி இல்லாததுனால இப்ப சிங்கங்கள் எல்லாம் நாட்டுக்குள் வந்து விட்டன. அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று இங்க இருந்து நியூஸ் போச்சு. இங்க இருந்து அசீரியா தேசத்துல இருக்கிற ராஜாவுக்கு நியூஸ் போகுது. நான் எதை முக்கியத்துவப்படுத்துறேன் என்றால், வேதம் ஒரு தேசத்தில் போதிக்கப்படவில்லை என்றால், தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நடக்கிற நிகழ்வை இங்கே பாருங்க. ஏதோ கர்த்தர் ஆபத்தை அனுப்புறார். பைபிளை படிக்கல, வேதத்தை நேசிக்கல, நான் எழுதி கொடுத்த வேதத்தை அந்நிய காரியமா நினைக்கிறாங்க.